கோவிலும் இல்லை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சேமித்த மந்திரமே ஆயிரம் உறவுகள் தருவதில்லை ஆயிரம் உறவுகள் தருவதில்லை அன்னை தந்தை அன்பின் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சேமித்த மந்திரமே. அன்னையும் புதாவும் முன்னறிவோடு எடுத்து கட்டி இறந்த மகள் ஆரியமாளா நீ வாழ்க உன் கலை வாழ்கின்ற வார்த்தைகின்றே மாலா. அப்படியே தங்களது நல்லாசை எப்பொழுதுமே எனக்கு இருக்கும் தந்தையே. மாலா ஜாதகக்கார சொன்ன காரணத்துக்காக உனக்குடைய 8 சுத்துக்கோட்டை எறும்பேரா மண்டபம் 10 சுத்துக்கோட்டை பாம்பேரா மண்டபம் கட்டி வைத்து மன்னன் தலையாரி என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் காவலை வைத்து உனக்கெல்லாம் அன்னவர்கள் எல்லாம் கண்ணு கருத்தமாக பார்ப்பவர்கள் அதில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறமாலா? எவ்வித குறைபாடும் இல்லை தந்தையே, நலமாக இருக்கின்றேன் உங்கள் ஆசையுடன். நலமாக இருக்க வேண்டும் மாலா. தாங்கள் நலமாக இருந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் ஜாதகக்காரன் சொல்ல கருத்துல உன்னை நான் தன்னன் தனிமையிலே வைத்திருக்கின்றேன். 16 வயது முடிந்தவுடனே உன் அரவணை அழைத்துக் கொண்டு போய் செல்வமாக நான் தினந்தோறும் பார்க்க வேண்டும் மனதில் ஆசையாக இருக்கின்றேன். மாலா தந்தையே, நீ நினைத்துக் கொண்டிருப்பாய் வெள்ளிக்கிழமை தோறும் அனைவருமே உறவினர்கள் பார்ப்பார்கள் வழக்கம் அல்லவா? அதுவும் உறவினர் என்று சொல்லக்கூடிய தாய் மாமாவை தங்களை அழைத்து வருவோம். நான் கேட்கலாம் என்று நினைத்தேன், தாங்களே தெரிவித்து விட்டீர்கள். தாய் மாமன் அழைத்துவதற்கு தாங்கள் மட்டும் வந்திருக்கிறேன் நினைத்துக் கொடுத்தாய். ஆமாம் தந்தையே. மாலா உறவினர் அனைவர்களும் வந்து கொடுக்கிறார்கள். உனது தாய் மாமன் அழைத்துவதற்கு அப்படியா உனக்கு வேண்டிய தின்பண்ட உலகம் கடை வீதி சென்று கொடுக்கிறார். அனைவருக்கும் வந்து கொடுக்கிறாள். அப்படியே நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருக்கின்றேன். நான் மாமனை சந்தித்து அரண்மனைக்கு வருகின்றேன். ஆகட்டும். அடுத்த வாரம் 16 வயது நிறைவேறுகிறது. உன் அரண்மனை வைத்து நான் நலமாக காப்பாற்றுகிறேன். சிறப்பாக இருப்பாய். நான் மாமனை சந்தித்து விட்டு அதன் பிறகு அரண்மனைக்கு வருகின்றேன். மாமா வர போறாரா? அப்பா பின்னாலே வர்றாரா? மாமனை பாக்கணும் இந்த கண்ணெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்தே போயிடுச்சு. அதனால மாமனை பார்த்து என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படி பேசுறது? எப்படி பேசலாம்? போனா பூனா சூனான்னு பேசுங்க. பூனானா என்ன? பூனானா கொண்டக்கடலை. சரி. பூனானா புரோட்டா. சூனானா சூப்பு. அப்படி அதெல்லாம் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு கேட்கணும். மாமா வந்தோடனே நீங்க சொன்னதை அப்படியே அப்படி சொல்லுங்க. மாமிட்ட பேச தெரியல, சொன்னதை நான் அப்படியே சொல்லிடுவேன். மாமா இங்க மாமனை காணோம். அவர் ரொம்ப மேடைக்கு தூரமா இருப்பாரு போல. தூரமா இருக்காரா மாமா? ஐயோ மாமா, மாமனை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மாமா அழகுனா அழகு, பேர் அழகு. ஏன் மாமா நான் இங்க குத்துக்கல்லாட்டம் நிக்கிறேன், வந்தோடனே அக்கா அக்கான்னு ஏன் அக்கா ஏன் மாமா கூப்பிடுற? மாமா 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 என்னை பார்க்கணும், ஒண்ணு கேட்கணும். அப்ப இருந்து நான் இதுக்கே போகணும்னே வச்சிருக்கேன். அப்படியா மாமா? நான் எங்க அக்கா புழுக்கையா? ஏமா உண்மையானே உங்க மாமன் பேசுற உனக்கு புரியுதா இல்ல புரிய மாதிரி நடிக்கிறியா? அப்படி இல்ல, நானும் மாமனும் கொஞ்சம் இப்படிதான் பேசிப்பேன். நான் அவர்தான் லூசு நினைச்சேன். அப்படி சொல்றீங்க. ஏன்னா அப்படி மாமனை கட்டிக்கணும் சொன்னா நிறைய எதிர்ப்புகள் வரும். லூசும்பாங்க, பைத்தியம்பாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. மாமா மாமா நீங்க யாரு? உனக்கு வந்து நான் நாய் மாமே. நாய் மாமனா பிய்ய திப்பீங்களா? ஏன்னா இப்படி சொல்றீங்க? நாய் மாதிரி அப்படி என்ன காவல் காப்பாரு. அவங்களுக்கெல்லாம் பூராம மாமா. அவங்களுக்கெல்லாம் பூராம தானே மாமா. உனக்கு மாமா சரி. அதுக்கு வாங்க நீ வந்து எனக்கு உனக்கு அடிக்கணும். அப்படிதானே சொல்ற. நான் என் மாமனி எப்படிலாம் கொஞ்சம் பேசுறேன். அதை பத்தி சொன்னாராமா. ஒண்ணு கிடைக்காது. சின்ன பெண்ணையா இருக்கும் போது சரி மாலா அப்படின்னு சின்ன ஓடியாந்து அப்படியே தூக்கி இப்படி பிடிச்சோம்னா சின்ன ஒண்ணு அடிச்சுட்டோம்.
அப்படியா? அச்சச்சோ. அதை சொல்லாதே. உங்களுக்கெல்லாம் ஏன் போறாமையா? என் மாமன் பேசலாம் ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லுங்களேன். எங்களுக்கு பொசு பொசுன்னு வருது. பொசு பொசுன்னு வருது. ஆமா. என் மாமா அரைச்சதுல அப்பன மாதிரி ரோட்ல போகும்போது பேண்டாங்க. மாமா அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. உன் அழக பார்த்துவங்கெல்லாம் பொறாம பண்றாங்க மாமா. அவரோட ஒரு செல்ஃபி வேணாம். மாமா நான் ஒரு புது வீடு கட்டலாம்னு இருக்கேன். மாமா திருஷ்டி ஒரு முறை ஆனா எனக்கு ஏதாவது தீன் பண்ட வாங்கிட்டு வரது வழக்கம். ஆமாமா. இந்த வாரம் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நீ ஆச்சாச்சி கேட்டில்ல? என்ன மாமா? ஆச்சாச்சி கேட்டி. அந்த கலையை நண்டு சொல்லுங்க. என்ன? என் மாமா என்னமோ சொல்றாரு கேளுங்களேன். நீயே கேளு போ. இல்ல சொல்லு. ஆச்சாச்சி கேட்டில்ல? என்னன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் சொன்னாதான் தெரியும். கேளுங்க. முதுக்கு முடுக்கு மொச்சது பூந்தா அது பூந்தே பருப்புருண்டை அல்வா அல்வா பாலக பிச்சு. அப்படியா? இதெல்லாம் கொண்டுகிட்டு பாலக்கா பச்சி. நானும் ஈரக்கு திருந்து ஈப்பு தோப்பலி வந்தனா. சரி மாமா. ஈப்பு தோப்பல் வரும்போது கஞ்சி காலு மூட்டு மூட்டு அப்படி வலிக்குது. ஓட்டு ஓட்டுமா ஓடி வந்ததுல வலி ஆயிடுச்சோ. கலையண்ண என் மாமா எனக்கு தீன் பண்ட வாங்கிட்டு ஓட்ட ஓட்டுமா ஓடி வந்ததுல கலப்பு உண்டாயிருச்சு. கலப்பு உண்டாச்சு. சரி. அப்புறம் வந்து இப்படி மேல அண்ணாந்து பாக்குறேன். அண்ணாந்து பார்த்தா வெயில் சுண்ணீன்னு அடிக்குது மாலா. அப்படி அடிச்சுச்சா? முடியல. வெயில் எப்படி அடிச்சுச்சுன்னு கேளுங்களேன். எப்படி அடிச்சுச்சு? சுண்ணீன்னு. ஐயோ காலம் முடியலையா? சரி மாமா. அப்படி கீழே உட்காந்துக்க. கீழே உட்காந்துட்டேன். உட்காந்து சரி. நீ வந்து ஈப்பு மதமா? நான் இழுப்ப மரம். இழுப்பு மதம் பெரிய மதம். மாமா எவ்வளவு அழகா பேசுறாருன்னு கேளுங்க. நீ பெரிய மதம். பெரிய மரம். எல்லாம் நிழல் குடுக்கும் மரம். நீ நிழல் கொடுக்கும் மரம். அதில் என்ன இருக்கு? அடியில என்ன இருக்கு? பெருசு பெருசா இருக்கு. பெருசு பெருசா இருக்கா? வேறு வேறு. அப்படியா? வேறு மேல தலை வச்சு சரி. அப்படியே ஓங்கிட்டு மாலா. அப்படியே உருங்கிட்டியா? அப்புறம் முடிச்சு. ஐயோ அப்புறம் பாக்கல மாலா. சரி மாமா. கிண்ணி பணத்தை காண மாலா. ஐயோ சின்னி பணத்தை காணும் மாமா. மாமா எனக்கு என்ன மாமா எங்க போச்சு? இவர் சொன்னாரு எனக்கு காணா பூனா சூனா வாங்கிட்டு வந்தியா மாமா? இவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மாமா. சரியா சொல்லிட்டா? சூப்பரா சொல்லிட்டேன் மாமா. அடுத்து வரையில எனக்கு கோணா பூனா சூனா கோணா பூனா சூனா வாங்கிட்டு வா மாமா. அவர் சொன்னாரு இது நான் 2 நாளா கத்துக்கிட்டேன் மாமா. இப்ப தீன் பண்ண என்னாச்சு? எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலாமா? மாமா எங்க போச்சுன்னு பாக்குறேன். எங்க போயிடுச்சு? அங்க பாரு ஈப்பு மாதா. எங்க? ஈப்பு மாதா. ஈப்பு மாதா. ஆமா. மாத்து மேல 2 புட்டு கிடக்கு. 2 கொதக்கு குரங்கு. அப்படியே உங்கள மாதிரி. இல்ல இல்ல குரங்கா எப்படி இருக்கும்? அவர மாதிரி தான் இருக்கு. எங்க? இங்க பாத்துக்க. சரி. ஐயோ என் மாமே அழகு குரங்கு மாமே. இப்படி விட்டு கூட நீங்க அழகுங்கறீங்க. சரி உங்களுக்கெல்லாம் குரங்குன்னு சொன்னா சொல்லத்தான் தெரியும். அடிக்க தெரியுமா? தெரியாது. என் மாமா எப்படி குரங்கு மாதிரியே இருக்காரு பாருங்க. அச்சச்சோ மாமா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மிச்சம். என்ன மிச்சம்? வாரே போலாம். எங்க? நான் முடிச்சிட்டு போங்க. எங்க போற வரணும்? இல்ல மாமா கூப்பிடுறாரு வாழைப்பூ. மாமா உள்ள வச்சிருக்கேன். உள்ள வச்சிருக்கியா? எங்க எடு மாமா. அவசரப்படாம இருக்கும். அப்படியா? இப்பெல்லாம் அவசரப்பட்ட கை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? மாமா எனக்கு மாமா தீன்பட்ட வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரியும் மாமா ஒரு முறை ஆனா ஏதாவது எனக்கு திங்கிறது ஏதாவது பேசுங்களேன். நான் என்ன வச்சிருக்கீங்க மாமா? இங்க வா. அச்சச்சோ இது என்ன பழம் மாமா? இத்தனை வாரமா எனக்கு இந்த பழம் வாங்கிட்டே வந்தது இல்லையே. இது என்ன பழம்? நம்ம இப்பவே குடுத்து பழக்கிடலாம். என்ன பழம்? தின்னு மாலா. இதை எப்படி துண்டுறது மாமா? தெரியாது. தெரியாது. என் அம்பி என் அக்கா பழக்கி திங்க தெரியலையா? இது என்ன பழம் மாமா? முதல்ல ஏன் வாழைப்பழம்? வாழைப்பழமா? பழம் பேரு வாழைப்பழமா? அதே வாழைப்பழம். வாழைப்பழம். இங்க பாரு மாலா. சரி பிடிக்கணும். இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சு புடிச்சு உரிக்கணும். உரிச்சு அது என்ன மாமா? சுத்தப்படுத்துறது. சுத்தப்படுத்தணும். அப்படி படுத்து அப்படி ஏன்னா பிரஷரா? அது சொல்லாதே. இல்ல மாமா கை காலெல்லாம் நடுங்க. என்னடாமா
நீ நினைக்க கூடாது, சொல்லுங்க. அவங்களும் நினைக்க கூடாது. அவங்களும் நினைக்க கூடாது. என்னடா மாமா வந்தா பணத்திலேயே குறியா இருக்கான்னு கூட நினைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் உன் அழக பார்த்து உன்னை மறைச்சுக்கிறேன் மாமா. வேண்டாம், அந்த பொம்பனாட்டி எல்லாம் ஒன்னே பாக்குறாங்க பாரு. இருக்கட்டும். சொல்லு மாமா. இந்த பழம் இல்லைன்னா நம்ம குடும்பமே இல்லை. குடும்பமே இல்ல. ஆமா, வாழைப்பழத்தை வச்சு குடும்பமே இருக்கா? ஆமா, உள்ள அடங்கி இருக்குங்க. உள்ள அடங்கி இருக்கு. எப்படி தெரியுமா? மாமனுக்கு எல்லாம் சொல்லி தர்றாரு. எப்படி தெரியுமா மாலா? எப்படி? இது வந்து எங்க அப்பா, உங்க அப்பா. இது வந்து எங்க அம்மா, உங்க அம்மா. இது வந்து நானு, நீங்க. இது வந்து நீ என் பொண்டாட்டி. நான் உங்க பொண்டாட்டி. ஆமா, நம்ம குடும்பமே இருக்கா. ஆமா. சரி மாமா. இது நாலு திசையா இங்க பாரு. சரி. இது நாலு திசையா தான் நம்ம குடும்பம் நார குடும்பம். சரி. அடிக்கலாம், உடைச்சுக்கலாம், சரி, தூக்கி போட்டு முதிச்சுக்கலாம். அப்புறம் அடியெல்லாம் ஒண்ணு சேர்ந்துடணும். அப்படியா? அப்படி சேர்ந்தா நம்ம குடும்பம் ஒழுக்கமான குடும்பம். பாத்தியா? குடும்பத்தை கேளுங்கண்ணே. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு என் மாமன் சொல்லி தர்றாரு. சரி. அப்படி இல்லைன்னா அப்படி கோச்சுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்க. சரி. நம்ம குடும்பத்துக்குள்ள எத்தனை எல்லாம் வைக்கி. சரி. நாயெல்லாம் நக்கி போட்டு. ஆமா அம்பியே, வாழைப்பழத்துல எத்தனை குடும்ப ரகசியங்கள் அடங்கி தெரியாம அம்பி இருந்தா நீ பூரா குடிச்சல அம்பி வா. வாழ்க்கையில் எது கைக்கு வந்தா வெட்டி குடிச்சிடணும். வெட்டம்னா ஆசை வச்சு மாமா ஆசை வச்சு என் மேல உனக்கு எந்த ஆசையும் இல்ல. எனக்கா இருக்குது. அப்படியா? சரி, உன் மேல எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? சொல்லட்டுமா மாலா? மாமா, இரவுண்டு விடிந்தாலும் நிலவு விண்ணோடுதான், இலையொன்று விரிந்தாலும் மண்ணோடுதான், இரண்ட கண்களிலே பார்வை எட்டு போனாலும் இமைகள் கண்ணோடுதான். எப்படி பேசுறாங்க பத்தியா? இப்பெல்லாம் வாய் நல்லா வேகமா தட்டாதீங்க. மாலா, இருந்து போன் பண்ணீங்க. மாலா, மாலா, உயிர் உன்னோடுதான், உன் இடுப்படைகளை மயங்கி போய்விட்டேன் மாலா. என் காதலை நிறைவேற்றி வைப்பாயா? காதலியா? இல்லை, என்னை நடுத்தேர்வில் அலை விடுவாய். உன் காதலை எவ்வளவு பெருசா இல்ல காதலை நிறைவேற்றி வைக்கணுமா? நானும் இன்னைக்கு பார்த்துச்சு. என்ன காதல? உயிர் இருக்க வரை இந்த உடல் இருக்கு, உடல் இருக்கு வரை உன் நினைவு தெரியும். மாமன் பேசுனது எல்லாமே புரிஞ்சது. இது என்ன பேசுறாரு மாமா? எப்படி தெரியுமா? ஆமா, எப்படி மாமா? கடலை கால்களை மொத்தம் இடும் பொதுக்களை, கடலை கால்களை மொத்தம் இடும் பொதுக்களை, சத்தம் இல்லாத மொத்தங்களை கற்று தந்தாள் இந்த கண்ணியலை, கடலை கால்களை மொத்தம் இடும் பொதுக்களை.
நானுக்கு முத்தங்களை எதிர்கொண்டு நீயும் படைத்திடுவார் கடலை காதலை முத்தமிடும் புதுத்தனை சத்தமில்லாத முத்தங்களை பெற்று தந்தாள் இந்த கண்ணியலை கடலை காதலை முத்தமிடும் புதுக்கலை. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நான் தோழிகளோடு ஆடிப்பாடி விளையாடுவது விளக்கம். இருக்கட்டுமா, நான் போயிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சரி நான் கையில பிடிச்சிக்கிட்டே வருவேன். கையில பிடிச்சிக்கிட்டு வருவேன். அது வரைக்கும் ஞாபகம் இருக்கணுமா இல்லையா? தாடி கையமா வந்து உன்னைய தாடிய கட்டி நீ அதை ஈரத்துக்கு கூட்டி போய் எட்டு பேர்த்து ஊம்புகளை வைப்பாங்களா, அதுக்குள்ள வச்சு ஒரு மெத்தையை போட்டு ஒரு தலுக்கு வணியை போட்டு மல்லிகை மலர்கள் தூவி விட்டு நான் அப்படி ராஜ்யபோக பண்ணி கொண்டிருப்பேன். நீ என்ன பண்ணுவேன் தெரியுமா? இங்கே பார், இந்த கையில பால், இந்த கையில எல்லாம் பால் சொம்பு சொம்பு மாதிரி நினைச்சுக்கணும். இது ஆப்பிள்டா, ஆப்பிள் ஆப்பிள் அப்படி நினைச்சுக்கணும். சரி, நீ வர்ற நடை அப்படி வரணும். நீ வந்து சரி நான் உதவிட்டு நீ வந்ததே மாமா. சரி ஏந்திரிக்க மாமா, ஏந்திரிங்க மாமா, கொஞ்சம் குடிங்க மாமா, குடிங்க மாமா, கொஞ்சம் தின்னுங்க மாமா, தின்னுங்க மாமா, கொஞ்சம் கடிங்க மாமா, கடிங்க மாமா அப்படின்னு நீ சொல்லுவேன். நீ கடிக்க மாமா குடிக்க மாமனா, நீ அப்படி கடிக்க மாமா குடிக்க மாமா, நீ அப்படித்தான் சொல்லு. சரி நான் பாலும் குடிக்க மாட்டேன், பழமும் திங்க மாட்டேன். அப்படியா மாமா? அப்படி ஜென்மமா மாமா மாமா அம்மா வாரமா வச்சிட்டு சரி நான் உன்னை பார்க்க, என்ன பார்க்க, நீ என்ன பார்க்க, என்ன பார்க்க, நான் உன்னை பார்க்க, நீ என்ன பார்க்க, நான் உன்னை பார்க்க, இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அப்புறமேட்டுக்கு சின்ன நக்கடி சின்னதே அப்படியா? சரி மாமா சொல்றாரு, நான் போயிட்டு வா மாமா, அப்படி வாரேன். இன்னொரு நாளைக்கு கிடைச்சதுன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்புறம் எல்லாமே பாத்துக்கலாம். ஏன்னா அரமனைக்குள்ள ஏகப்பட்ட பேர் கொட்டி கிடக்காங்க. சரி மாமா, எங்க ஞாபகம் வரணும்னா நான் ஒண்ணு சொல்றேன், அதை மறக்காம செஞ்சேன்னா ஒரு வாரம் வரைக்கும் அதெல்லாம் நான் செஞ்சு மாமா இதுதானே ஆகாது. திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி கையே படக்கூடாது மாமா. தாமதம் ஆயிடுச்சு, என் தொழிலோட விளையாடணும். சரி என்ன பண்ணுவேன், என்ன பண்ணணும்? இந்த கையெழுத்து இருக்குது, எதுக்கு இருக்கு? ஊத்துவேன். என்ன தேனை ஊத்தணும், ஊத்துவேன். மிளகு பொடியை போட்டு அள்ளி தின்ன கூடாது, கிள்ளி தின்ன கூடாது. எப்படி திம்ப எனக்கா தெரியாது, எப்படி தின்னணும்? அதுல பேரு வாங்கியவன். அப்படியா? எப்படி உன்னை நினைக்க அப்படியா? சரி மாமா, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, தோழிகளோட விளையாடணும். நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம். போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க நம்பி, நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க, நான் தோழி பிள்ளை போய் அழைச்சிட்டு வர்றேன். இனிமேல் இப்படியே புடிச்சிடுறான், நம்ம இப்படியே வந்துடலாம். போயிட்டு